இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிவியில் எஸ்எம்டிஐசி ஓட்ட மாடல். இந்த கிட்ட பற்றி தான் மேக்ஸிமம் டவுட் கேட்டுட்ருக்காங்க. இந்த கிட்டில் பெரும்பாலும் என்ன ஃபால்ட் வரும் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகலைன்னு சொன்னால் எந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் பிரச்சனை வரும்போது பாதுகாப்புக்கு போட்டிருக்கக்கூடிய இந்த டிஸ்க் வந்து வெடிக்கும். இதோடைய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10D561K. அடுத்த ஃபால்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் உப்பி ஷார்ட் ஆனாலும் நமக்கு ஃபியூஸ் போகும். இது கம்ப்ளைண்ட்னாலும் ஃபியூஸ் போகும். அடுத்தது இது கம்ப்ளைண்ட் அப்படின்னாலும் ஃபியூஸ் போகும். அடுத்தது 3 பின் பிடிசி போட்டிருப்பாங்க. இது கம்ப்ளைண்ட் அப்படின்னாலும் நமக்கு ஃபியூஸ் போயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடிக்கடி வரக்கூடிய ஃபால்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்க் கெப்பாசிட்டர் படுத்து வெடிச்சு போகிறது. இதுதான் இந்த இடத்துல அடிக்கடி வரக்கூடிய ஃபால்ட்டு. இந்த ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா கலர் மாறி படுத்துரும். இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 221/2kV. இதோடைய வேல்யூ 331/2kV. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த டிஸ்க் கம்ப்ளைண்ட் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல ரெஜிஸ்டர் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு வரக்கூடிய ஜீனர், இந்த ஜீனர் அடிக்கடி கம்ப்ளைண்ட் வரும். இந்த பியூ பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கிற நம்பர் நமக்கு கிடைக்கலன்னா 1802 காமனாக யூஸ் பண்ணலாம். இது C3807. இதோட LOD நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் வெர்டிகல் ஏசி STB 9302 போட்டிருப்பாங்க. அதுக்கு பதிலாக LA 78040 அதுவும் போடலாம். இந்த இடத்துல ஹச் அவுட் அடிக்கடி போகுது அப்படின்னா இந்த ஃப்ளைபேக் கெப்பாசிட்டர் இதை செக் பண்ணணும். இந்த ஹச் டிரைவருக்கு சப்ளை லைனில் வரக்கூடிய இந்த கெப்பாசிட்டர் ஹச் அவுட் போச்சு அப்படின்னா கம்பல்சரி இதையும் செக் பண்ணிக்கணும், இதையும் செக் பண்ணிக்கணும். LOT அது போல் பஞ்சர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக LOTயை மாற்றி விட்டுருங்க. இதோடைய ஆடியோசி நம்பர் பார்த்தீங்கன்னா AN 17823A. இது பார்த்தீங்கன்னா போர்டுடைய பேக் வியூ. பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் 11 வோல்ட் ஜீனர் போட்டிருப்பாங்க. அதுதான் ஃபால்ட்டுன்னு ஒன்று ரிமூவ் பண்ணி விட்டுட்டாங்க. இது போல் ரிமூவ் பண்ணி விடாதீங்க, வேற மாற்றுறது நல்லது. அதே போல் ஆடியோ செக்ஷனில் கம்ப்ளைண்ட் அப்படின்னா இந்த இடத்த ட்ரை சால்டரிங் பண்ணிட்டோ இல்லை இந்த டயோடோ கைட்டிட்டோ கிட்ட ஆன் பண்ணி பார்த்தா டக்குன்னு பியூ போயிடும், இந்த டிரான்சிஸ்டர் ஃபால்ட் ஆகிடும். அதனால் அந்த தவறை செய்யாதீங்க. வெர்டிகல் ஏசிக்கு 25 வோல்ட் வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு
எல்ஓடியோடைய இந்த அவுட்புட் இந்த பாயிண்டில் வோல்ட் செக் பண்ணுங்க. இந்த டயோடு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஓப்பன் ஆனாலும் வோல்ட் வராது. அப்படி இங்கே வோல்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர் ஓப்பன் ஆகும். 0.22 ohms போடலாம், 0.47 ohms போடலாம், 1 ohms போடலாம். இது போட்டிங்கன்னா அடுத்து நேரடியாக நமக்கு வெரிகுலேசிக்கு தான் சப்ளை போகும். போகிற வழியில் இந்த ஒரு இண்டக்டர் போட்டிருப்பாங்க. இந்த இண்டக்டர் ஓப்பன் ஆனாலும் வெரிகுலேசிக்கு சப்ளை போகாது. அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டில் ஸ்டாண்ட் பை ஃபால்ட்டு வந்துச்சு அப்படின்னா 110 வோல்ட்டு வராது. நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணாதான் 110 வோல்ட் வரும். அது வரைக்கும் 110 வோல்ட் வராது. அதுபோல் சமயங்களில் இந்த ஒரு டயோடை ரிமூவ் பண்ணுறது மூலயமா 110 வோல்ட்டை கொண்டு வரலாம். பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கியூட்டில் இந்த சைடு இந்த அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ செட்டில் இருந்து போகிற இந்த ட்ராக் இதோடைய ஒரு முனையை சால்டரிங் ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ செட்லாம் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் 110 வோல்ட்டு கரெக்டாக வந்துடும். எத்தனையோ பேர் இந்த சந்தேகத்தை தான் கேட்குறாங்க. நம்ம ஃபோனில் சொல்லும்போது புரிய மாட்டுது. அதுக்கு இப்போ தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஃபஸ்ட்டு இந்த கிட்டு ஸ்டாண்ட்பைல தான் இருக்குது. எந்த இடத்துல என்ன வோல்ட் வருது, என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது டாப் வியூவில் எங்கே வருதுன்னு பார்த்துக்கலாம். டாப் வியூவில் வந்து பார்க்கும்போது இந்த ஃப்ரீ செட்டுக்கும் இந்த சைடு பாருங்கள், இந்த டயோடு தான் நம்ம ஒரு சைடு சால்டரிங் ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணணும். நாம் செக் பண்ண போகிற பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 110 வோல்ட்டு, அடுத்து டிரைவருக்கு போகிற 25 வோல்ட்டு, அடுத்தது கண்ட்ரோல் வோல்ட்டு, இது ஆடியோ வோல்ட்டு. இந்த இடத்துல ரெஜிஸ்டர் போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்டரை இது போல் டைரக்ட் பண்ணுங்க. இந்த ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்டாலையும் நமக்கு கிட்டு ஸ்டாண்ட் பைலேயே இருக்கும். சரியான வோல்ட்டு அவுட்புட்டில் வராது. நம்ம கெப்பாசிட்டி எல்லாம் மாற்றிருப்போம், ட்ரை சால்டரிங் எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்டால் நமக்கு கிட்டு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். டிவி ஆன் பண்ணி வச்சு மீட்டர் பார்த்தீங்கன்னா டிசி வோல்ட்டில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு B+ வோல்ட்டு 70 வோல்ட்டுன்றது கரெக்டாக வருது. அடுத்து ஹச் டிரைவருக்கு போகக்கூடிய வோல்ட்டு 12 வோல்ட்டு, இதுவும் நமக்கு கரெக்டாக இருக்குது, பிரச்சனை இல்லை. அடுத்ததாக சொன்ன மாதிரி கண்ட்ரோல் வோல்ட்டு 7.1 வோல்ட்டு, இதுவும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வோல்ட்டு, இதுவும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகணும். பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் இல்லை ஷார்ட் பண்ணாலும் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகும். இப்போ ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுவோம். பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகவே இல்லை. அதே 68 வோல்ட்டு, 11 வோல்ட்டு, 5.4 வோல்ட்டு, 5 வோல்ட்டு. இப்போ நான் சொன்னது போல் இந்த இடத்துல உள்ள ரெஜினரை ஒரு பின்னை நம்ம சால்டரிங் ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம். இந்த இடம் சால்டரிங் ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்லேருந்து பின்னை சால்டரிங் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வோல்ட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பின்னை சால்டரிங்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரீ செட்லேருந்து வரக்கூடிய இந்த பாயிண்ட்டு. இப்போ டிவி ஆன் பண்ணி நம்ம ஏற்கனவே செக் பண்ண அதே பாயிண்டில் பேசிக் வோல்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 70 வோல்ட்டு தான் வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த வோல்ட்டு கரெக்டாக வந்துருச்சு. 23.2 வோல்ட், 12.6 வோல்ட், 9.1 வோல்ட், இது கரெக்டாக இருக்குது. அடுத்து மெமரியை போகக்கூடிய 5 வோல்ட், இதுவும் தெளிவாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுவோம். அதே பாயிண்ட் அதே பட்டனை ரிலீஸ் பண்ணலாம். இப்போ
மெமரியில் செக் பண்ணிட்டோம். இந்த டியூனருடைய இந்த பாயிண்டில் எம்பி பாயிண்டில் செக் பண்ணாலே ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடுச்சா நமக்கு தெரிஞ்சிடும். இந்த பாயிண்ட்லையும் அதுக்கப்புறம் நெக் போர்டுக்கு போகக்கூடிய இந்த 8 வோல்ட் இந்த பாயிண்ட்லையும் செக் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம 5 வோல்ட் டியூனருக்கு போகக்கூடிய 5 வோல்ட் செக் பண்ணுவோம். பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட்டு வரல, ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகலை. அடுத்தது 8 வோல்ட் செக் பண்ணுவோம். 0.6 தான் வோல்ட் வருது. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை தான் வரும். நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த டிரான்சிஸ்டரை செக் பண்ணுவோம், இல்லை மாற்றுவோம். மேக்சிமம் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த பாயிண்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வரக்கூடிய ஃபால்ட்டு இந்த ஜீனர். இப்போ நான் அந்த ஜீனரை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்லேருந்து ஜீனர் ஒரு பின்ன ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிட்ட ஆன் பண்ணி இந்த இடத்துல 8 வோல்ட்டும் டியூனரில் 5 வோல்ட்டும் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 0.8 வோல்ட் தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணலாம். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணியாச்சு. டியூனர் வோல்ட் பார்த்தீங்கன்னா 4.79 வோல்ட்டு. இந்த இடத்துல நெக் போர்டுக்கு போகிற வோல்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 வோல்ட் இருக்குது. நமக்கு அப்போ பிரச்சனை இந்த ஜீனர் தான் கம்ப்ளைண்ட்டு. மேக்ஸிமம் இந்த கிட்டில் இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் வரும். டிவி பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக இந்த கிட்டில் ஏபிஎல் பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மெனு பளிச்சுன்னு வரும், படம் வராது, ஆடியோ கேட்கும். அப்படின்ற சமயத்தில் இந்த ஜீனர் டயோடு செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வோல்ட் செக் பண்ணுங்கள். நமக்கு இந்த இடத்துல 8 வோல்ட் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே செக் பண்ணாலும் இங்கே செக் பண்ணாலும் ஒன்று தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வோல்ட் கிட்ட வரும். எதையும் சேம் வோல்ட் தான் இந்த பாயிண்ட்லையும் வரும். இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இடத்துலையும் உங்களுக்கு 8 வோல்ட் வந்துடும், இந்த இடத்துலையும் உங்களுக்கு 2.5 வோல்ட் வந்துடும், 2.5 வோல்ட்டு. இந்த இடத்துலையும் 2.5 வோல்ட் வந்துடும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஏபிஎல்ல பிரச்சனை இருக்கும். அப்படின்னா இந்த ரெஜிஸ்டருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்டில் பாருங்கள், இந்த இடத்துல 5 வோல்ட் வரும். இந்த 5 வோல்ட் எங்கேருந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து எடுத்துருப்பாங்க. இந்த இடத்துலேருந்து சம்பர் போட்டு இங்கே வந்து இங்கேருந்து இங்கே வந்திருக்கும். இந்த ஏபிஎல் சிக்னலும் இந்த 5 வோல்ட்டும் மிக்ஸ் ஆகி தான் இந்த இடத்துல வரும். அதுக்கப்புறம் தான் ப்ராசஸருக்கு போகிற இடம். இந்த கிட்டில் நிறைய பிரச்சனை இந்த இடத்துல வருங்க, அதை கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்ததான் எப்பயும் வர்றது போல் இந்த இடத்துல வரும், இந்த கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட் வரும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் வரும் ஏபிஎலுக்கு. இதை பார்த்தீங்கன்னாலே மேக்ஸிமம் இந்த கிட் ரெடி ஆகிடும். அதுபோல் இந்த ஐசியை நல்லா தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா, சால்ட்ரிங் பண்ணப்போ கரெக்டாக பண்ணாமல் இந்த பின்னெல்லாம் நகர்ந்து இருக்கு. சால்ட்ரிங் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் அது போல் இல்லாமல் செஞ்சுக்கோங்க. இந்த ஐசியை கைட்டிட்டு புது ஐசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம நெயில் பாலிஷ் இருக்கு இல்லைங்களா, எடுத்து சும்மா ஒரு டாட் சென்டரில் வச்சுட்டு இந்த பிசிபியில் இந்த சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு அது மேலே இந்த ஐசி எடுத்து வச்சிங்கன்னா காஞ்சிரும். இதுக்கப்புறம் லெக்கு நவராது. நம்மளும் அந்த கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் அமையும். என்னுடைய எய்ம் என்னன்னா, இந்த கிட்டில் மேக்ஸிமம் யாருக்கும் டவுட்டே இருக்கக்கூடாது. இந்த கிட்டை எடுத்தாலே அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரத்தில் ஃபால்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. நன்றி.